சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவிற்கு புதிய வீடு தரப் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. இந்த ஒரு செய்திய நடுவர்களே அபிஷேக் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட செல்ல குழந்தை அப்படின்னா அது அபிஷேகா அவர்கள் தான். இந்த சீசன் முழுக்கவே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிக்கெட் டு ஃபினாலேல ஓரளவு சொதப்பல்கள் இருந்தாலுமே அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓவர் கம் ஆகி இப்ப ஃபினாலேல ஒன் ஆஃப் த ஒரு கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு சீசன் இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே இருக்கு. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சீசன் யாரு வின் பண்ண போறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மிக முக்கிய காரணம் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த முறை பரிசு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கான மிக லக்ஸரியான ஒரு ஹவுஸை தான் இந்த முறை யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட போறாங்க. அதனால அபிஷேகா இந்த சீசனை வின் பண்ணி அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஒரு வீட்டை வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லோருக்குமே எழுந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலையில சமீபத்தில் நடந்து முடிஞ்ச டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அபிஷேகா கிட்ட நடுவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அபிஷேகா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ ஜெயிச்சு அந்த ஒரு வீட்டை வாங்கிடுவ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே நேரம் ஒரு கணம் உன்னால் வந்து அது வாங்க முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு வீடு கண்டிப்பாக சரிகமபாவிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டு எல்லோருமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அபிஷேகா வந்து மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால எப்போதுமே சரிகமபா நிகழ்ச்சி வந்து யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடு கட்டித்தர போறாங்களாமா. அபிஷேக் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வீடு தான், ரொம்ப வசதிலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரிகமபா நிகழ்ச்சி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு கணம் அவங்க அந்த நிகழ்ச்சியில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் வீடு அப்படிங்கிறது இவங்களுக்கு தான். அந்த ஒரு உதவியை வேற யாருக்கும் பண்ணுவாங்க. அப்படி அபிஷேக் அவர்கள் அந்த ஒரு கிஃப்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சரிகமபா நிகழ்ச்சி மற்றும் நடுவர்கள் எல்லாமே சேர்ந்து அபிஷேகாக்காக சூப்பரான ஒரு வீடு கட்டித்தர பிளானில் இருக்காங்களாமா. அது இப்போவே வந்துட்டு அபிஷேகா கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையுமே சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் சரிகமபா ஜெயிச்சா தான் வெற்றின்னு கிடையாது, சரிகமபா நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டாலே உங்கள் வாழ்க்கை வெற்றி தான் அப்படின்னு. அதே தான், உங்கள் பொண்ணு ஜெயித்தாலும் தோத்தாலும் உங்களுக்கு தங்குறதுக்கு சூப்பரான ஒரு வீடை நாங்கள் கட்டி தருவோம், இது ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டு அபிஷேகோட அம்மாவெல்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. உண்மையிலேயே சரிகமபா நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை நிறைய பேர் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்க. கடந்த சீசன்ல பவித்ராக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த சீசன்ல அபிஷேகா, இதற்கு முன்னாடி சீசன்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.